அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நீட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம். இந்த நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மார்க் வரும். அது உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி படிச்சிங்க, நீங்கள் எப்படி எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க, நீங்கள் எந்த மாதிரி எஃபர்ட் போட்டிங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் படித்த பலனுக்கு தகுந்த மாதிரியும் கண்டிப்பாக மார்க் வரும். எல்லாருக்கும் ஒரே மார்க் வருமானா வராது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மார்க் வரும். அதை பற்றி நீ இப்போ கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்ம அந்த மார்க் வந்ததுக்கப்புறம் ஒரே மார்க்கில் நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. அது 650 நிறைய மார்க், 720 700 ப்ளஸ் 700 ப்ளஸில் ஒரு 10 பேர் இருக்காங்க. 650 650லேயே நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. 600 நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. கீழே போக போக பார்த்தீங்கன்னா 400 420 430 350 இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்லேயும் ஒரே மார்க்கில் நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. அப்போ இந்த ஒரே மார்க்கில் நிறைய மாணவர்கள் இருந்தால் எப்படி சார் கவுன்சிலிங்லாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு தான் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேங்க் அப்படிங்கிறது நிறைய டைப் ஆஃப் ரேங்க் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ஏஐஆர் ஆல் இண்டியா ரேங்க்னு சொல்லுவாங்க. ஓபிசி ரேங்க் அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ரேங்க் சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் உங்களுடைய கம்யூனிட்டியில் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி இருக்குது, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. அப்போ ஒவ்வொரு இந்த பிரிவுகளையும் அந்த கம்யூனிட்டி வாய்ஸ் பிசியில் எத்தனாவது ரேங்கில் இருக்கீங்க, அப்போ அந்த ரேங்கில் இருக்கும்போது அதே பிசியில் 30 மாணவர்கள் இருப்பாங்க. அந்த 30 மாணவர்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, யார் ஃபஸ்ட்டில் வருவாங்க, யார் செகண்டில் வருவாங்க, யார் லாஸ்ட்டில் வருவாங்க அப்படிங்கிற அனலைசஸ். அது ஸ்டேட் கவுன்சிலிங்காக இருக்கலாம், ஆல் இண்டியா கவுன்சிலிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்லேயும் நிறைய மாணவர்கள் இருக்கும்போது அதை எப்படி பிரித்து பார்ப்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த ரேங்க் வந்து நாங்கள் எப்படி பண்ண போகிறத மாற்றங்கள் வரும் அப்படின்னாங்க. முன்னாடி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு அப்டேட் கூட கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய வீடியோஸ் நாங்கள் இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் 2019 நாங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய சேனல்ஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இந்த அனலைசஸ் இன்ட்ரெஸ்டி மெரிட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் த டை பிரேக்கிங் அப்படின்னா நம்மளுடைய ஒரே மார்க்கில் நிறைய மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, இஃப் 2 or more candidates obtain a equal mark or percentage score in 2023 இது பலசை வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸ் வருங்க. அப்போ மாணவர்கள் ஒரே மார்க்கில் இருந்தாங்கன்னா எப்படி ரேங்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். த கேண்டிடேட் அப்டைனிங் அ ஹையர் மார்க் இன் பயாலஜி. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 600 மார்க் ஒரு மாணவர் வாங்கியிருக்கார் அப்படின்னா இந்த 600 மார்க் மாணவர் வாங்குறதுல இதில் பயாலஜியில் நிறைய மாணவர்கள் இருக்காங்களா, பயாலஜியில் ஹையஸ்ட் ஸ்கோர் யார் வாங்கினாங்க, therefore கேண்டிடேட் அப்டைனிங் அ ஹையஸ்ட் மார்க் ஆர் பர்சன்டைல் இன் பயாலஜி ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ அதில் ஈக்குவலாக வந்துருச்சு. 600 மார்க் வாங்கியிருக்காங்க, பயாலஜியில் ஒரே மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா கேண்டிடேட் அப்டைனிங் ஹையர் மார்க் இன் கெமிஸ்ட்ரி. அப்போ கெமிஸ்ட்ரியில் ஹையர் மார்க் யார் வாங்கியிருப்பான்னு பார்ப்பாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ பயாலஜியில் ஒரே மார்க் வாங்கிட்டாங்க, கெமிஸ்ட்ரியில் அதிகமாக யார் மார்க் வாங்கியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ பயாலஜிலே ஒரே மார்க் இருக்குது, கெமிஸ்ட்ரியிலே ஒரே மார்க் இருக்குது, அடுத்து என்ன பண்ணுறது சார் அப்படின்னா அந்த ஹையர் மார்க் இன் ஃபிசிக்ஸ். அப்போ ஃபிசிக்ஸில் யார் ஹையர் மார்க் வாங்கியிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பயாலஜியில் ஹையர் மார்க் யார் வாங்கியிருக்காங்க, அது ஒன்றா இருந்ததுன்னா கெமிஸ்ட்ரியில் யார் ஹையர் மார்க் வாங்கியிருக்காங்க, அதுவும் சேமாக இருந்ததுன்னா ஃபிசிக்ஸில் யார். அப்போ இது ஒரு 600 மார்க் வாங்கின மாணவர் சம்டைம்ஸ் இதுவும் வருங்க. அப்போது ஃபிசிக்ஸில் பயாலஜிலையும் சேம் மார்க் வாங்கியிருப்பாங்க, ஃபிசிக்ஸ்லேயும் சேம் மார்க் வாங்கியிருப்பாங்க, கெமிஸ்ட்ரிலையும் சேம் மார்க் வாங்கி அடுத்து என்ன பண்ணுறது சார் அப்படின்னா த கேண்டிடேட் வித் லெஸ் நம்பர் ஆஃப் அட்டம்ப்டட் இன் இன்கரெக்ட் ஆன்சர். யார் வந்து கம்மியான நெகட்டிவ் மார்க் வாங்கியிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் சேர்ந்து யார் கம்மியான நெகட்டிவ் மார்க் வாங்கினாங்களோ, லெஸ் நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் ஆல் த சப்ஜெக்ட், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ அதுவும் சேமாக போயிடுச்சு. பயாலஜி மார்க் சேமு, ஃபிசிக்ஸ் மார்க் சேமு, கெமிஸ்ட்ரி மார்க் சேமு, நெகட்டிவ் மார்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ எல்லாமே சிமிலராக வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கேண்டிடேட் வித் லெஸ் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் த பயாலஜி. இப்போது என்ன பண்ணுவாங்க, இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இந்த பயாலஜி பார்ப்பாங்க. பயாலஜியில் யார் கம்மியான நெகட்டிவ் மார்க் வாங்கியிருக்காங்க, முதல்ல வந்து ஓவரால் நெகட்டிவ் மார்க் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து யார் குறைவான நெகட்டிவ் மார்க் வாங்கினா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
அடுத்து லெஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஆன்சர்ஸ் இந்த பயாலஜி பார்ப்பாங்க, அதுவும் சரியாக இருந்ததுன்னா லெஸ் நம்பர் ஆஃப் அட்டம் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இந்த கெமிஸ்ட்ரி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக லெஸ் நம்பர் ஆஃப் அட்டம் இன்கரெக்ட் ஆன்சர் இந்த ஃபிசிக்ஸ். அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் ஒரே மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈக்குவல் மார்க் இருந்தது அப்படின்னா பயாலஜியில் யார் ஹையஸ்ட் மார்க்குன்னு பார்ப்பாங்க, அதுவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா கெமிஸ்ட்ரியில் யார் ஹையஸ்ட் மார்க்குன்னு பார்ப்பாங்க, அதுவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ் யார் ஈக்குவல் மார்க் ஹையஸ்ட் மார்க்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பண்ணிகிட்டே வருவாங்க. அதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா மொத்தமாக நெகட்டிவ் மார்க் யார் அதிகமாக வாங்கினாங்க கம்மியாக வாங்கினாங்க, அப்போ கம்மியாக யார் நெகட்டிவ் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து மொத்த நெகட்டிவ் பார்ப்பாங்க. அதுலேயும் ஈக்குவலாக இருந்துட்டீங்க அப்படின்னா பயாலஜியில் யார் நெகட்டிவ் அதிகமாக வாங்கியிருக்காங்க கம்மியாக அதிகமாக நெகட்டிவ் வாங்கியிருக்காங்க, லெஸ் நெகட்டிவ் வாங்கினவங்களுக்கு தான் முக்கியம் கொடுத்துருவாங்க. இப்போ பயாலஜிலேயும் லெஸ் நெகட்டிவ் ஈக்குவலாக இருந்ததுன்னா கெமிஸ்ட்ரியில் யார் லெஸ் நெகட்டிவ் மார்க் வாங்கினாங்க, அடுத்தது ஃபிசிக்ஸில் யார் லெஸ் நெகட்டிவ் மார்க் வாங்கினாங்க. அப்போது இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஈக்குவல் மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா பயாலஜி மார்க், கெமிஸ்ட்ரி மார்க், ஃபிசிக்ஸ் மார்க், ஓவரால் லெஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் மார்க்ஸ். அப்போ நெகட்டிவ் மார்க் யார் கம்மியாக வாங்கியிருக்காங்க, மொத்த நெகட்டிவ் மார்க், அதுக்கு அடுத்ததில் ஃபிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் டை பிரேக்கிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டை பிரேக்கிங் ரூல்ஸ். டை பிரேக்கிங் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ரேங்க் வரும். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.